உருவாக்கி நேற்று வந்து இந்த பகுதியை சேர்ந்த எருக்கஞ்சேரி இந்த சூசேஸ்வர் கோயிலில் இருக்கிற ஃபாதர் அருட்தந்தை சார்லஸ் குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், போலி கிறிஸ்துவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் விஜயை வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் ஏற்பாடாக இருக்கிறோம். ஆனால் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாம் எங்களுக்கு பொருட்டல்ல. போலி கிறிஸ்துவர்னு சொன்ன அந்த சார்லஸ் குமார் ஃபாதர் மேலே புகார் கொடுக்க தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் இன்றைக்கி முன் வந்திருக்கிறோம். இன்னொன்று, யார் உண்மையான கிறிஸ்துவன், திருவிவிலியை நீங்கள் பைபிளே கொண்டு வந்திருக்கிறேன். திமுகவுக்கு காலங்காலமாக ஓட்டு போடுறவங்க தான் கிறிஸ்தவனா அப்படின்றதுக்கு பைபிள் இறைவசனம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், உங்கள் இனத்தான் தான் ஆளணும்னு இறைவசனம் இருக்குது. நம்ம படித்து கூட காட்டணும் பாருங்கள். இணைச்சட்டம் 19. அப்போது உன் கடவுளாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய், உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய், உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனையே உனக்கு அரசனாக நியமிக்காதே அப்படின்ட்டு. அப்போ தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு சொல்கிறத நாங்கள் பைபிள் படி சொல்கிறோம். சரியா? அவர் சொல்கிறாரில் போலி கிறிஸ்தவர்னு மற்றவர்களை குறிப்பிடுகிறார், திமுக அல்லாதவர்களை குறிப்பிடுறாரு. அடுத்தது தொடக்க நூலில் வந்து கடவுள் சொன்னதாக சொல்லுது, பழுகி பெருகி மண் உலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்போது கடவுள் மண் உலகை எங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். அப்போ எல்லாத்தையும் படித்து மனிதர்களிடம் ஒப்படைக்கிறார். இதுக்கெல்லாம் மாநாடு நடத்தினவங்க யார்? நாங்கள் தான். அப்போ சாராய கடை திறக்கிற படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், இந்த மாதிரி படிக்கிறது பைபிள், இடிக்கிறது திறக்கிறது சாராய கடையை வச்சுட்டு திமுக ஆதரவாக அவர் கேட்டுக்கிறார். வழக்கமாக கிறிஸ்தவர்கள் வந்து புனித வெள்ளி வந்து இறை இயேசு படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்றைக்கு மதுக்கடையை மூடணும்னு பல வருடமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படை கோரிக்கையை கூட நிராகரிச்சுட்டு புறந்தள்ளிட்டு கிறிஸ்தவர்களை மதிக்காத திமுகவுக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்து திமுக அவர் ஓட்டு கேட்டுக்கிறார். அதுக்கு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் இன்றைக்கி புகார் கொடுக்க போகிறோம். அவர் சென்னை மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமிக்கு இந்த தொடர்புக்கு போனால் அவர் எடுக்கலை. அவரும் அவங்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். சரியா? இந்த வர வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி என்று அவர் கோயிலில் உள்ள எங்கள் கட்சிக்காரங்க ஆதரவாளரோடு போயிட்டு நாங்கள் வந்து புனித வெள்ளிக்கு விடுமுறை, மதுக்கடையை கூட மூட முடியாத திமுக, துப்பற்ற திமுக ஆதரவு கொடுக்குறீங்க, ஒரு வெக்கமாலையான புனித வெளியில் அவரை போய் நாங்கள் கேள்வி கேட்கலான்னு இருக்கோம். அடுத்த வேட்பாளராக இருக்கீங்க, ஆனால் மத ரீதியாக விஜய் வந்து எதிர்க்கிறது தவறு சொல்கிறேன். ஆமாம், மத ரீதியாக அரசியல் பேசாதீங்க, பேசுனா நாங்கள் உண்மையான பைபிளை கூட்டிகிட்டு வரோம். அவர் வந்து போலி கிறிஸ்துவர்னு சொல்லிட்டு விஜய் எதிர்க்கிறாரு. யார் போலி கிறிஸ்துவர்கள்? இந்த சொன்ன சார்லஸ் குமார் ஃபாதர் மீது அவர் பழைய வண்ணாரப்பேட்டை மேலே இருக்கிற திருட்டு வழக்கில் அவர் திருச்சியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அவர் மீது கொலை முயற்சி வழக்கு இருக்குது. அவர் அமைதியாக இருந்தாருன்னா நாங்கள் விட்டுருப்போம். அவர் ஊடகத்தில் கூப்பிட்டு என்னமோ முதல்ல எல்லாத்துலேயும் விட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் இதோட அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க போகிறோம். அவங்க பேராக இருந்தாலும் இந்த தொடர்புக்கு போனால் அவர் ஃபோனை எடுக்க நேரடியாக போய் புகார் கொடுக்க போகிறோம். நன்றி. என் பேர் வெற்றி தமிழன், நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரம்பூர் தொகுதியில்